எதிர்பார்க்கவே இல்லை, கிடைச்சது ஐயா புண்ணியத்துல நல்லபடியா கிடைச்சிச்சு, வாங்கியிருக்கோம். அது எப்படி துரோகம் பண்ணக்கூடாது, நம்பிக்கை துரோகம், அது நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. வாங்கினதுமா நல்ல முறைக்கு நடக்கணும். இன்னைக்கு இப்ப 12 மாசமா எங்களுக்கு கொடுத்துருக்காரு, விஜயா யாரும் வந்து கொடுக்கல, அதனால அந்த துரோகம் நாங்க நினைக்கல. 5000 நல்லா வாங்கணும், செலவு பண்ணணும். 12 மாசமா நல்லா வாங்கி செலவு பண்றோம். எங்க குடும்ப செலவுக்கு நல்லா கிடைக்குது. வேண்டாமே, நாங்க நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டோம். வாங்கினதை நாங்க மறக்க மாட்டோம். நாங்க ஓட்டு சாலிங்க கிடையாது, எங்க வீட்டுல எல்லாம் இல்ல, யார் வீட்டுல இல்ல, சாலிங்க தான். நடிகர், அவரை குறை சொல்ல முடியாது, நடிகர் நல்லா நடிக்காரு, அவ்வளவுதான். ஓட்டு வந்து அவருக்கு தான் போடுவோம். ஐயா அவருக்கு என் உயிர் இறுதி வரைக்கும் உதயசூரியனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், அவ்வளவுதான். கிடைக்காட்டுமே நான் அதுக்கு தான் போடுவேன். போதுமா? கிடைக்காட்டுன்னு எங்க உயிர் இருக்க வரைக்கும் நாங்க உதயசூரியனுக்கு தான் போடுவோம். போதுமா? கிடைச்சிச்சுதான், நல்லா செலவு பண்ணிடலாம், மாணவர்களுக்கு நல்லபடியா இருக்கலாம்ன்றாங்க. அதனால முக வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். நாங்க ஐயா வாங்கணும், நாங்க ரொம்ப சந்தோஷம்ப்பா. எங்க தலைவருக்கு நன்றி சொல்லுங்கப்பா. எல்லாருமே நல்லா இருக்கோம். எங்க தலைவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிருங்க. நினைச்சே பாக்கலப்பா, அதிர்ச்சி தான் எங்களுக்கு, சந்தோஷம் ரொம்ப. இப்ப என்ன, அது மாசிக்கு கோயிலுக்கு போறதுக்கு செலவழிச்சா, பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டாம இருந்தா அதை கட்டணும். இப்ப எக்ஸாம் டைம், ரொம்ப சந்தோஷம். அவனை மூஞ்சியதான் உடைப்பா. ரொம்ப சந்தோஷம். இல்ல இல்ல, எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து பர்சனலா என்னோட பையன் கை ஒடிச்சிருச்சு, ஸ்கூல்ல கபடி விளையாடுறோன்னு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு அவனுக்கு மரக்கட்டு போட வேண்டியது இருந்துச்சு, அதுக்கு உதவுச்சு. ஐயாவுக்கு மிக்க நன்றி. செம்மையா இருக்கு, அவரை மாதிரி யார் வந்தாலும் செய்ய முடியாது. அவரை சொல்றதுக்கே இல்ல, என்ன சொல்றது, அவரை கிடையவே கிடையாது. ரொம்ப நன்றி. நாங்க எங்க குடும்ப செலவுக்கு யூஸ் பண்ணோம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க, ஐயாவுக்கு இல்லைங்க ஐயா. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் அவளுக்கு கிடையாது. வாங்கிட்டோம் ஐயா, வீட்டுக்கு செலவுக்கு, மனமாத்த செலவுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி ஐயா. இன்னும் 5 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். நன்றி. கிடைச்சதுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் இதுதான் வரும், எங்க தலைவர் தான் வருவாரு, நாங்க வெல்லுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஏழையான மக்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்காங்க, நான் அவங்கள மனசை மாத்தி டிஎம்கே போட சொல்லிடுறேன். அது எப்படி போடுவாங்க? ஒவ்வொரு தமிழ் பெண்களும் அந்த மாதிரி மாற்றி யாரும் பேச மாட்டாங்க. விழிப்புணர்வுக்கான வெளியில் வேணால் என்னன்னாலும் பேசிக்கிறலாம். மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குது. கூட பிறந்த அண்ணங்கள் செய்யாத ஒரு உதவி, பெத்த தகப்பன் செய்யாத ஒரு உதவி நம்ம ஸ்டாலின் பண்ணுறாரு. யாருமே பெண்கள் வந்து மாற மாட்டாங்க, மாறவும் முடியாது. ஏன் இது வரைக்கும் அவர் எங்கே போனார்? பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க? எல்லாருமே பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க. இந்த 5 வருஷத்தில் நினைக்க முடியாத ஒரு பாதுகாப்பு. குழந்தைகள் பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் எங்களுடைய தளபதியோடைய உதவினாலையும் நாங்கள் செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் நாங்கள்லாம் பெண்கள்லாம் ஒவ்வொரு பொறுப்பாளராக தைரியமாக நடமாடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா எங்களுடைய தளபதி தான். வெற்றி வாய்ப்பு நிச்சயமா நாங்க தான், நிச்சயமா ஸ்டாலின் தான், வேற யாரும் வர முடியாது. நிரந்தர முதல்வர் அப்படின்னா எங்களுடைய தளபதி தான், வேற யாரும் வர முடியாது.
எங்களுடைய ஸ்டாலின் மட்டும்தான் தளபதி. யார் வேணாலும் தளபதின்னு சொல்லலாம். அன்னைக்கு பிறக்கிறவங்க அத்தனை பேரும் தளபதின்னு சொல்லலாம். ஆனா உண்மையான நிரந்தர முதல்வர் அவருக்கு பேர் தான் தளபதி. சரிங்களா? விஜய் வந்து டைலாக்ல என்ன வேணாலும் சொல்லலாம். டைலாக்ல தளபதின்னு சொல்லலாம், சேதுபதின்னு சொல்லலாம், நான் தான் எம்ஜிஆர்னு சொல்லலாம். ஆனா ஸ்டாலின் முதல்வர்னா அவர் ஒரு ஆள் மட்டும்தான். ஆமா சார், பம்பர் பரிசு கணக்கா கிடைச்சது. ஒண்ணும் இல்ல, இப்ப நானே எடுத்துக்கிட்டேன்னா ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிருந்தேன். அப்ப வந்து சொன்ன மாதிரி காலைல திடீர்னு 5000 ரூபாய்ல திடீர் அதிசயம். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அதெல்லாம் கிடைச்சது பெரிய விஷயம். அது மட்டும் பெண்களுக்கு எல்லாமே கொடுக்காரு. மாநிலத்திலேயே நம்பர் 1 முதல்வர் இவர் மட்டுமே தான். எல்லாமே விடியல் பயணம், என்ன மகளிருக்கு 1000 ரூபாய், அதுக்கடுத்து பெண்கள் இந்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய், லேப்டாப், காலை உணவு திட்டம். நாங்க இந்த பிள்ளைங்களாம் உண்மையா பாவம். இப்ப எங்க பிள்ளைங்களுக்கு காலை செஞ்சு கொடுக்க முடியாது. இந்த உப்புமா எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு சாப்பாடு. அதெல்லாம் வந்து எந்த ஒரு மாற்றம். அடுத்து 2027 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும் தான் முதலமைச்சர். பாதுகாப்பா அதெல்லாம் வாய்ப்பா அவருக்குலாம் என்னது? நாங்களாம் டிஎம்கே காரங்க சொல்லுது கெத்தா இருக்கு. எங்களுக்கு கெத்து நாங்க மட்டுமே தான் ஒரு சீட்டுக்கு. மனச்சாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல பெண்களுக்கு, மனச்சாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, எங்களுடைய மனச்சாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல பெண்களுக்கு. நாங்க ஒரு இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்துல சொல்ல தெரிஞ்சதான் அவங்க பெண்களுக்கு ஃபுல்லா பெண்கள் சொல்லுதாங்க எங்களுடைய ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லுதாங்க. நாளைக்கு அதுக்கு அடுத்து உண்மையிலேயே எல்லாமே நான் சொல்லிக்கிட்டே போகலாம் எங்க முதல்வரை பத்தி. இன்னும் சொல்லனா சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான்லாம். அது எப்படியா போடுவோம்? நாங்க முழுக்க பிறந்ததுல திமுக ஐயா, அதுக்கு எப்படியா போடுவோம்? நாங்க போவோம் பிறந்து ஊர்னதே திமுக தான் ஐயா. எங்க வீட்டுக்காரெல்லாம் பார்த்தா முழுக்க திமுக தான். வீட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளோ போட்டா இருக்கும். வீட்டுல சாமி போட்டா இருக்கா இல்லையோ பூரா அவர் போட்டா தான். ஸ்டாலின் போட்டா, அப்பா போட்டா, எல்லாரும் போட்டா தான் ஐயா. அதில் எந்த இதாக இருந்தாலும் அழிக்க முடியாதுயா. நாங்க தான் ஐயா, அடுத்து நாங்க தான் ஐயா, இப்பவும் நாங்க தான் ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தலைவர் வாழணும் எப்பயுமே. அவர் மட்டும்தான் அடுத்த ஆட்சியும் வரலாறு படைச்சு. விஜயெல்லாம் வாய்ப்பே இல்ல ப்ரோ. அதாவது என்னன்னா ஜனநாயகன்னு ஒரு படம் வருதுன்னு சொன்னாங்க. அந்த படத்துக்கு வருவாரு. அதான் என்னன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த படத்தை இது பண்ணி அதுல நடிச்சு வேணா விஜய் வருவாரு. வாய்ப்பு சத்தியமா சொல்றேன். 2026ல விஜய்க்கெல்லாம் இடமே கிடையாது. 18% வாங்குவேன்னு சொல்றாங்க. அந்த 18% இல்ல 2% கூட வாங்க மாட்டாரு அவரு. தமிழ்நாட்டுல விஜய் வரவே முடியாது. டிவிகேன்ற ஒரு கட்சியே இருக்காது ப்ரோ. 2026க்கு அப்புறம் தளபதியார் தான் திருப்பி வருவாரு. எங்க அண்ணன் இளந்தலைவர் வருவாரு. ஸ்டாலின் அவர் மட்டும் தான் வாழணும். தளபதி தமிழ்நாட்டின் ஒரே தளபதி ஸ்டாலின் தான்.